சிதவால் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல். சூப்பராக டேஸ்ட்டாக குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி நம்ம வந்து எப்படி செய்கிறது அப்படின்ற பார்க்கலாம். நிறைய பேர் அது வந்து கொலகொலப்பாக இருக்குன்றதுக்காக சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி செய்யும்போது அந்த மாதிரி இருக்காது, அது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வடை சட்டியில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். அது வந்து எண்ணெயும் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அந்தளவுக்கு நல்லா காஞ்சி வந்துடும், சூப்பராக இருக்கும். ஸோ அது கூடவே சின்ன சின்னதாக துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் அதில் வந்து கட் பண்ணி போட்டு நல்லா வந்து வதக்கலாம். நல்லா சிம்மில் வச்சே வந்து மேக்ஸிமம் வதக்குங்க, அப்போ தான் நல்லா வதங்கி வரும், தீஞ்சு போகாமல். நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், அது கூடவே வரமிளகா, கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து தாளிச்சிக்கலாம். நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் இறக்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம சால்ட்டு போட்டோன்னா போதும். அந்த அளவுக்கு ருசியான ஒரு ரெசிபியும் கூட இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், அழகாக வெந்து சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இறக்குற நேரத்தில் வெண்டைக்காய் வந்து நம்ம போடும்போது அதிகமாக இருக்கும், இறக்கும் போது வந்து கம்மியாயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து போட்டு இறக்கணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோ நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.